ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு பேர் பேசும்போது பேசுகிற விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷன், அதாவது என்னென்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் எப்பயுமே ஒரு ஊரில் இருந்தானே சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில்னு சொல்லலாம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனும் ஒரு ஆளும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்கெல்லாம்? என்னங்க பண்ணுவாங்க? இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாரும் பண்ணுறதே தான், பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன், சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் பேர் வச்சிடலாம். ராம், தானு. ராம்ன்றவர் பெரியவர். அவர் கேட்குறாரு, எந்த வகுப்பில் படிக்கிறாய்? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பெரியவங்களாம் பசங்ககிட்ட என்ன கேட்பாங்க? என்னப்பா படிக்கிற அப்படின்னு நம்ம கேட்பாங்கல்ல, அதுதான். அப்படி தான் கேட்குறாரு அவரும். அதுக்கு இங்கிலீஷில், இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? In which class are you studying? அதுக்கு அந்த தானு தம்பி என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. தானு ஸ்டூடெண்ட்டு. அவர் சொல்கிறார், நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸி தான் அது. 1 2 3. I'm in 9th standard. இதை I'm studying in 9th standard, 9th class அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அது எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தானு ஸ்டூடெண்ட்டு கேட்குறாரு, என்ன கேட்பாரு அடுத்தது? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீங்க அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன இங்கிலீஷில் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 2 3. What do you do uncle? What do you do uncle? What do you do uncle அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராம் அங்கிள் என்ன பதில் சொல்கிறாரு பார்க்கலாம். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் ஈஸி தான். ஐம் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் லிமிடெட். நீங்களுமே என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஐம் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட்டு ராம் அங்கிள் கேட்குறாரு, உன் படிப்பு எப்படி போகுது அப்படின்னு கேட்பாங்கள்ல. உன் படிப்பு எப்படி போகிறது? எப்படிப்பா போகுது? எப்படி படிக்கிற? நல்லா போயிட்டுருக்கா அப்படி கேட்குறாரு. அதுக்கு இங்கிலீஷில், ஹவ் இஸ் கோயிங் யோர் ஸ்டடி அப்படி கேட்குறாரு. ஹவ் இஸ் கோயிங் யோர் ஸ்டடி. அதுக்கு தானு ஸ்டூடெண்ட் என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாமா? நன்றாக போகிறது. நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது அப்படி தானே நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதுதான், நன்றாக போகிறது. அதுக்கு இங்கிலீஷில் குட். இந்த பதிலை நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட், ஓகே அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்தது ராம் அங்கிள் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் பள்ளிக்கு வருகிறீர்களா? நீங்கள் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கீங்களா, இல்லை யாராவது கூட்டிகிட்டு வர போக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்? Do you come to school by bus? எங்களோட சேர்ந்து நீங்களுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Do you come to school by bus அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தானு ஸ்டூடெண்ட் என்ன பதில் சொல்கிறாரு பார்க்கலாம். என்ன பதில் சொல்கிறார்? ஆம், நான் பேருந்தில் வருகிறேன். ஆமாம், நான் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கேன். யாரும் என்ன கூட்டிகிட்டு வரல. நான் பஸ்ஸில் தான் வரேன், பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன இங்கிலீஷில்? எஸ், ஐ கம் பை பஸ். எஸ், யா, ஐ கம் பை பஸ். எஸ், ஐ கம் பை பஸ். நீங்களுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கூடவே, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது தான ஸ்டூடெண்ட்டு கேட்குறாரு, நான் 35A பேருந்தை பிடிக்க வேண்டும். நான் 35A, நமக்கு பஸ்ஸுக்கு நம்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். நான் 35ஆம் நம்பர் பஸ்ஸு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இங்கிலீஷில், ஹாவ் டு கேட்ச் 35A பஸ். ஐ ஹாவ் டு கேட்ச் நம்பர் 35A பஸ். நம்பர்ன்ற வார்த்தை மிஸ் ஆனாலும் நீங்கள் பேசும்போது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ராம் அங்கிள் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இது 15 நிமிடங்களுக்கு முன்பு கடந்து விட்டது.
இது 15 நிமிடங்களுக்கு முன்பு கடந்து விட்டது. நான் இங்கே தான்பா நின்றுட்டுருக்குறேன், இப்போ தான்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ்ஸு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இங்கிலீஷில் இட் ஹேஸ் பாஸ்ட் ஆன் ஜஸ்ட் 15 minutes பிஃபோர். இட் ஹேஸ் பாஸ்ட் ஆன் ஜஸ்ட் 15 minutes பிஃபோர். இந்த மினிட்ஸை நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது தான ஸ்டூடெண்ட் கேட்குறார். என்ன கேட்குறாரு? எந்த பஸ்ஸுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள், எந்த பஸ்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விச் பஸ் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? விச் பஸ் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? சொல்லுங்கள். விச் பஸ் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ராம் அங்கிள் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் பார்க்கலாம். நான் 48ஆம் எண் பேருந்திற்காக காத்திருக்கிறேன். நான் இந்த நம்பர் 48 இருக்குல்ல, அந்த பஸ்ஸுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஐம் வெயிட்டிங் ஃபார் நம்பர் 48 பஸ். ஐம் வெயிட்டிங் ஃபார் நம்பர் 48. நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷு ஈஸியாக வரும். சரிங்களா? அடுத்தது தான ஸ்டூடெண்ட்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு பார்க்கலாம். இரும்பு கம்பத்தில் சாய்ந்திருக்கும் அவர் யார்? இரும்பு கம்பத்தில் சாய்ந்திருக்கும் அவர் யார்? அந்த இரும்பு கம்பில் சாய்ஞ்சிட்ருக்காரு, அவர் யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு தானு. அதுக்கு இங்கிலீஷில் ஹூ இஸ் ஹி லீனிங் ஆன் த அயன் போல். ஹூ இஸ் ஹி லீனிங் ஆன் த அயன் போல். லீன்னா சாஞ்சிட்ருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு ராம் அங்கிள் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் பயணிகளுக்கு சிரமம். பெரியவங்க சொல்லுவாங்க அவன், சின்ன பசங்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ இஸ் அ பெக்கர். ஹீ இஸ் அ ட்ரபிள் டு த பேசஞ்சர். பெக்கர்னா பிச்சைக்காரர், பேசஞ்சர்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க. அடுத்தது ராம் அங்கிள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். அவர் பார்வையற்றவர் போல் தெரிகிறது. அவர் பார்வையற்றவர் போல் தெரிகிறது. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாதவர் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ஹீ சீம்ஸ் டு பி பிளைண்ட். ஹீ சீம்ஸ் டு பி பிளைண்ட். பிளைண்டுனா பார்வையற்றவர். ஹீ சீம்ஸ் டு பி பிளைண்ட். அடுத்தது ராமங்கிள் என்னவோ சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு? பார்வையற்றவர்களுக்கு உதவ வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு உதவ வேண்டும். கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் we must help the blind people. we must help the blind people. we must help the blind people. அடுத்தது ஏதோ சொல்ல வர்றாரு ராமங்கல். என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். சரி, என் பேருந்து வருகிறது, நாளை சந்திப்போம், வருகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். சரி சரி, என்னுடைய பஸ் வருது, நான் போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் ஓகே மை பஸ் இஸ் கம்மிங், see you tomorrow, bye, take care. ஓகே மை பஸ் இஸ் கம்மிங், see you tomorrow, bye, take care அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க, பஸ் ஸ்டாப்பில் பேசுனதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு வேறு ஏதாவது சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி டைலாக்லாம் பேசி பழகணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாகவே வந்துடும். அந்த மாதிரி பேசுகிறீங்களா? ட்ரை பண்ணணும். ஓகே, அப்படி பேசுனீங்கன்னா எதை பற்றி பேசுனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.